முருகன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே அவருடைய அழகு, வேலு, மயில், அவருடைய கந்தசஷ்டி கவசம் இது எல்லாம் தான் நினைவுக்கு வரும். ஆனா இந்த கந்தசஷ்டி கவசத்தை எங்க அரங்கேற்றினாங்க அப்படின்னு உங்கள பல பேருக்கு தெரியாது. எங்க அரங்கேற்றினாங்க, அந்த இடத்துக்கு என்ன மகத்துவம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே விரிவா பார்க்க போறோம். இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்துல ரொம்பவே புகழ்பெற்ற ஸ்தலங்கள்ல ஒண்ணுதான் இந்த சென்னிமலை முருகப்பெருமானுடைய ஸ்தலம். சென்னிமலையில வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமான் தண்டாயுதபாணி கோலத்துல தான் அருள் பாலிக்கிறாரு. முக்கியமா தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே தண்டாயுதபாணி நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறதா இப்ப வரைக்குமே ஒரு ஐதீகம் இருக்கு. முக்கியமா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்னா, முருகப்பெருமான் செவ்வாயோட அம்சம் அப்படிங்கிறது. செவ்வாயால யார் யாருக்கெல்லாம் என்ன பாதிப்புகள் இருக்கோ, செவ்வாய் தோஷத்தால பாதிக்கப்படுறவங்களுக்கு இந்த ஸ்தலம் மிக உகந்தது. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுடைய மூலவரை நம்ம வலது பக்கமா சுத்தி வந்தோம்னா நவ கிரகங்களையுமே வழிபட்ட அனைத்து பலன்களுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது மட்டும் இல்லாம, இந்த கோவில்ல நம்ம ஏதாவது ஒரு நியாயமான வேண்டுதலை முன்னெடுத்து வச்சோம்னா அந்த வேண்டுதல் கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாகவுமே இருந்துகிட்டு இருக்கு. இந்த சென்னிமலை முருகருக்கு 6 கால பூஜை வேளையில மட்டும்தான் அபிஷேகங்கள் நடக்குது. மற்ற நேரங்கள்ல உற்சவருக்கு மட்டும்தான் அபிஷேகம் நடக்குது. அதே மாதிரி வள்ளி தெய்வானை இவங்க 2 பேரையுமே ஒரே இடத்துல ஒரே கல்லுல வீற்றிருக்கிறது இந்த ஒரு ஸ்தலத்துல மட்டும்தான். 1984 2 மாட்டு வண்டிகள் எந்த ஒரு தடையுமே இல்லாம 1320 படிக்கட்டுகள் ஏறி அங்க இருக்கக்கூடிய முருகரை பார்க்கறதுக்காக அந்த 2 மாட்டு வண்டியில இருந்த மாடுகளுமே போயிருக்கு. இதை கண்ட அந்த ஊர் மக்கள் எல்லாருமே முருகப்பெருமானுடைய திருவிளையாடலை தான் இங்க அவர் நடத்தியிருக்காரு அப்படின்னு இப்ப வரைக்குமே அந்த நிகழ்வை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த சென்னிமலையில பல மூலிகைகள் கொண்ட பல அரிய வகை மரங்களுமே இருக்கு. அப்படி மிகவும் பிரபலமான சஞ்சீவி மூலிகைகளையுமே இங்க நம்ம காணலாம். முக்கியமா 18 சித்தர்கள்ல ஒருவரா கருதப்படுற பின்னாக்கு சித்தர் என்பவருடைய சன்னதியுமே இங்கதான் இருக்கு. இந்த சித்தர் இங்குதான் சமாதி அடைஞ்சார் அப்படின்னுமே நிறைய பேர் சொல்றத கேட்க முடியுது.